சொல்லுகிறது சகரியா 9வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வாக்கு உண்மையானது. அவருடைய வாக்கிலே பிசகு ஒன்றுமில்லை. அவருடைய வாக்கு சொன்னதை உங்க வாழ்க்கையிலே அது நிறைவேற்ற போகிறது. இன்றைக்கே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பல நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களில், பல நாட்கள் காத்திருந்த காரியங்களில், பல நாட்கள் அலைந்து திரிந்த காரியங்களில், பல நாட்கள் சோர்ந்து போய் கலங்கி போன காரியங்களில இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் கர்த்தரால் நடக்க போகிறது. உங்களுடைய ஜெபத்திற்கு இன்றைக்கு பதிலை கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே நடக்க போகிறது. இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காக திறக்க போகிறது. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே செய்ய போகிறார். இன்றைக்கு எதெல்லாம் திறக்கணுமோ அதெல்லாம் கர்த்தர் திறக்க போறார். மனுஷரால் அடைக்கப்பட்டது, சத்துருவினால் அடைக்கப்பட்டது, இன்னும் நிறைய மனித வார்த்தைகளால் இழுத்து மூடப்பட்ட அத்தனையும் இன்றைக்கு திறக்க போகிறது. ஆண்டவர் இன்றைக்கே அதை உங்க கையில தரப்போகிறார். இன்றைக்கு உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை மனுஷன் பூட்டி சாவி எடுத்திருக்கலாம். ஆனா அந்த சாவியை கர்த்தர் இன்னைக்கு உங்க கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்பிக்கையோடு கூட இருங்க, விசுவாசத்தோடு கூட இருங்க. நீங்கள் அழுத அழுகைக்கெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். எது எது கிடைக்காம போனதோ, எது எது உங்களை விட்டு தவறி போனதோ, எது எது தொலைந்து போனதோ அதெல்லாம் இன்னைக்கு உங்க கையில கிடைக்க போகுது. உங்க நகை காணாம போச்சா, உங்க சொத்து பத்திரம் காணாம போச்சா, உங்களுக்குள்ள பணம் காணாம போச்சா, உங்களுக்குள்ள தொழிலையே மற்றவன் பிடுங்கி சாவியை வச்சிருக்கானா, இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் உங்க கையில கர்த்தர் கொடுக்க போறாரு. ஆண்டவர் இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், உடைய பிள்ளைகள் அழுகையோடு இருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம், மன சோர்ந்து போய் இருக்கலாம், மன உளைச்சல்ல இருக்கலாம், யார் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கையற்று போன நிலைமையில இருக்கலாம். ஆண்டவரை இன்றைக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன ஆத்துமாவை தட்டி எழுப்புகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், திடமனதை கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.